பிறந்த இறைக்கூலம் நாமே. அன்பினை காத்து அறம் வளர்ப்போமே, அறம் வளர்ப்போமே. அன்பினில் பிறந்த இறைக்கூலம் நாமே. அன்பினை காத்து அறம் வளர்ப்போமே, அறம் வளர்ப்போமே. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் தோழமையும் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இந்த நாள் வரை நம்மை வழிநடத்திய இறைவன் தொடர்ந்து நம்மோடு உடனிருக்கவும் நம்மை வழிநடத்தவும் இந்த பலியில் அனைவரும் இணைந்து ஜெபிப்போம். தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியினை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். 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 மன்றாடுவோமாக. இறைவா, என்றென்றும் பிறப்பெடுக்கும் வார்த்தை கன்னியின் திருவயிற்றிலிருந்து புறப்பட திருவளமானீரே. புனித மரியாவின் பரிந்துரையால் அவருடைய உடனிருப்பின் பேரொளி எங்கள் இருளை ஒளிர்வித்து அவருடைய நிறைவால் நாங்கள் மகிழ்வும் அமைதியும் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு அருள் புரிவீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். நாம் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொண்டுள்ளோம் என்றால் கடவுள் நம்மோடு நிலைத்திருக்கிறார். திருத்தூதர் யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறை வாக்கியங்கள் 11 முதல் 18 வரை. அன்பார்ந்தவர்களே, கடவுள் நம்மீது அன்பு கொண்டார் என்றால் நாமும் ஒருவர் மற்றவர் மீது அன்பு கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். கடவுளை எவரும் என்றுமே கண்டதில்லை. நாம் ஒருவர் மற்றவரிடம்
அன்பு கொண்டுள்ளோம் என்றால் கடவுள் நம்மோடு இணைந்திருப்பார், அவரது அன்பு நம்மிடம் நிறைவு பெறும். அவர் தமது ஆவியை நமக்கு அருளியதால் நாம் அவரோடு இணைந்திருக்கிறோம் எனவும் அவர் நம்மிடம் இணைந்திருக்கிறார் எனவும் அறிந்து கொள்கிறோம். தந்தை தம் மகனை உலகிற்கு மீட்பராக அனுப்பினார் என்பதை நாங்களே கண்டறிந்தோம், சான்றும் பகர்கிறோம். இயேசுவே இறைமகன் என ஏற்று அறிக்கையிடுபவரோடு கடவுள் இணைந்திருக்கிறார், அவரும் கடவுளோடு இணைந்திருக்கிறார். கடவுள் நம்மிடம் கொண்டுள்ள அன்பை அறிந்துள்ளோம், அதை நம்புகிறோம். கடவுள் அன்பாய் இருக்கிறார், அன்பில் நிலைத்திருக்கிறவர் கடவுளோடு இணைந்திருக்கிறார், கடவுளும் அவரோடு இணைந்திருக்கிறார். கடவுள் இருப்பது போல் நாமும் இவ்வுலகில் இருக்கிறோம். எனவே தீர்ப்பு நாளில் உறுதியான நம்பிக்கை கொண்டிருப்போம். இவ்வாறு நம்மிடையே உள்ள அன்பு நிறைவடைகிறது. அன்பில் அச்சத்திற்கு இடமில்லை, மாறாக நிறை அன்பு அச்சத்தை அகற்றிவிடும். ஏனெனில் அச்சத்தில் தண்டனை உணர்வு அடங்கியுள்ளது. அச்சம் கொண்டுள்ளவரிடம் அன்பு முழு நிறைவு அடையாது. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நாம் அனைவரும் இணைந்து பாட வேண்டிய பதிலுரை: ஆண்டவரே, எல்லா இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள். ஆண்டவரே, எல்லா இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள். ஆண்டவரே, எல்லா இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள். கடவுளே, அரசருக்கு உமது நீதி தீர்ப்பை வழங்கும். ஆற்றலை அழியும் அரசு மைந்தரிடம் உமது நீதியை வழங்கச் செய்யும். அவரும் மக்களை நீதியோடு ஆழ்வாராக. உம்முடையவரான எளியோர்க்கு நீதி தீர்ப்பு வழங்குவாராக. ஆண்டவரே, எல்லா இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள். தர்சீசு அரசர்களும் தீவுகளின் அரசர்களும் காணிக்கைகளை கொண்டு வருவார்கள். சேபாவிலும் உள்ள அரசர்கள் நன்கொடைகளை கொண்டு வருவார்கள். எல்லா அரசர்களும் அவர் முன் தரைமட்டம் தாழ்ந்து வணங்குவார்கள். எல்லா இனத்தவரும் அவருக்கு ஊழியம் செய்வார்கள். ஆண்டவரே, எல்லா இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள். ஆண்டவரே, எல்லா இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள். Alleluia, Alleluia,
அல்லேலூயா 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 அல்லேலூயா. பிற இனத்தாருக்கு பறைசாற்றப்பட்ட கிறிஸ்துவே உமக்கு மகிமை. விசுவாசத்தோடு உலகில் ஏற்கப்பட்ட கிறிஸ்துவே உமக்கு மகிமை. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. எல்லாரும் இறை வார்த்தைகள் 45 தொடங்கி 52 வரை. 5000 பேர் உணவு உண்ட பின் இயேசு கூட்டத்தினரை அனுப்பி கொண்டிருந்தார். அப்பொழுது தம் சீடரையும் உடனே பரகேறி தமக்கு முன் அக்கரையில் உள்ள பெத்சாய்தாவுக்கு செல்லுமாறு அவர் கட்டாயப்படுத்தினார். அவர் அவர்களிடமிருந்து விடை பெற்று கொண்டு இறைவனிடம் வேண்டுவதற்காக ஒரு மலைக்கு சென்றார். பொழுது சாய்ந்த பிறகும் படகு நடுக்கடலில் இருந்தது. ஆனால் அவர் தனியே கரையில் இருந்தார். அப்போது எதிர்காற்று அடித்தது. சீடர்கள் தண்டுவலிக்க பெரிதும் வருந்துவதை கண்ட அவர் கடல் மீது நடந்து அவர்களை நோக்கி வந்தார். அவர்களை கடந்து செல்ல விரும்பினார். அப்போது ஏறக்குறைய 4ஆம் காவல் வேளை. அவர் கடல் மீது நடப்பதைக் கண்டு அது பேய் என்று எண்ணி அவர்கள் அலறினார்கள். ஏனெனில் எல்லாருமே அவரை கண்டு அஞ்சி கலங்கினர். உடனே இயேசு அவர்களிடம் பேசினார். துணிவோடு இருங்கள், நான் தான், அஞ்சாதீர்கள் என்றார். பிறகு அவர்களோடு படகில் ஏறினார். காற்று அடங்கியது. அவர்கள் மிக மிக மழைத்து போனார்கள். ஏனெனில் அப்பங்கள் பற்றிய நிகழ்ச்சியை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. அவர்கள் உள்ளம் மழுங்கி போயிருந்தது. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறைவனேசுவில் அன்புக்குரியவர்களே, பொதுவாக ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் அச்ச உணர்வு எழுகின்றது என்றால் அது தன்னுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய ஒரு தீமைகளிலிருந்தும் துன்பங்களிலிருந்தும் தன்னை காத்து கொள்ள வேண்டும் என்று ஒரு மனிதனுடைய உள்ளத்திலிருந்து இந்த அச்ச உணர்வானது வெளிப்படும் என்பார்கள். அவ்வாறு இருக்க நாம் ஆண்டவருடைய உடனிருப்பையும் பராமரிப்பையும் உணராத நிலையில்தான் எவ்வாறு தீமைகளை எதிர்கொள்வது, எவ்வாறு துன்பங்களை ஏற்றுக்கொண்டு வாழ்வது என்ற அந்த மனதிடம் நம்மிடம் இல்லாத சூழலில் இந்த அச்ச உணர்வானது நம்முடைய ஒவ்வொருவரின் உள்ளத்திலும் எழக்கூடியதாக இருக்கும். இன்றைய முதல் வாசகத்தில் அன்பு நிறைவை நோக்கி செல்ல வேண்டும், நம்முடைய வாழ்வில் அன்பு நிறைவானதாக இருக்க வேண்டும் என்றால் இந்த அச்ச உணர்வானது நம்மிடமிருந்து முழுவதுமாக அகற்றப்பட வேண்டும். ஏனென்றால் இந்த அச்ச உணர்வானது ஒரு தண்டனை தீர்ப்பை உள்ளடக்கியதாக இருக்கின்றது. இந்த அச்ச உணர்வு நம்மிடையே இருந்து முழுவதுமாக அகற்றப்பட்டு விட்டால் நம்முடைய வாழ்வில் அன்பு நிறைவை நோக்கி செல்லும் என்கின்றது இந்த முதல் வாசகம். இந்த அச்ச உணர்வை அகற்றிவிட்டு அன்பை நிறைவை நோக்கி நாம் அழைத்து செல்லும் போது, நம்முடைய வாழ்வில் அன்பு நிறைவாக இருக்கும் போது அந்த ஆண்டவரோடு இணைந்த நிலையில் நாம் இருக்கின்றோம் என்ற அந்த ஒரு வாக்குறுதியும் இன்றைய முதல் வாசகமானது நமக்கு எடுத்து கூறுகின்றது. ஆண்டவரோடு இணைந்த நிலையில் இருக்கின்றோம் என்றால் ஆண்டவர் அன்பாய் இருக்கின்றார். அந்த அன்பாய் இருக்கக்கூடிய அந்த ஆண்டவரை நாம் நம்முடைய வாழ்வில் முழுவதுமாக ஏற்றுக்கொண்டு வாழும் போது
நம்முடைய வாழ்வில் எல்லா சூழலிலும் ஆண்டவர் என்னோடு இருக்கின்றார். அந்த அன்பாக இருக்கக்கூடிய அந்த ஆண்டவர் என்னோடு உடனிருக்கின்றார். அனைத்தையும் ஏற்றுக்கொண்டு எதிர்கொண்டு வாழ்வதற்கான ஆற்றலை எனக்கு கொடுப்பார் என்ற அந்த நம்பிக்கையோடு நம்முடைய வாழ்க்கையில் பயணிக்க நமக்கு உதவியாக இருக்கும். இதை இன்றைய நற்செய்தியோடு இணைத்து நாம் சிந்திக்கும் போது, நற்செய்தியில் இயேசுவோடு உடனிருந்த சீடர்கள் இயேசுவை பார்த்து பேய் என்று அஞ்சுகின்றார்கள். இதற்கு முந்தின பகுதியை நாம் வாசித்தோம் என்றால் 5000 பேருக்கு இயேசு உணவளிக்கின்றார். இயேசுவோடு உடனிருந்து அவர் செய்த ஒவ்வொரு புதுமைகளையும் நேரில் உடனிருந்து பார்த்தவர்களும் ஆண்டவரை உணராத நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆண்டவர் மீது நம்பிக்கை கொள்ளாத நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அவ்வாறு நம்பிக்கை கொள்ளாத நிலையில் வாழ்ந்து கொண்டிருப்பதனால் அந்த ஆண்டவருடைய உடனிருப்பையும் பிரசன்னத்தையும் அவர்களால் உணர முடியவில்லை. அந்த ஆண்டவரோடு இணைந்து நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்ற அந்த உணர்வானது அவருடைய உள்ளத்தில் முழுவதுமாக இல்லை. அவ்வாறு இல்லாததனால்தான் இந்த அச்ச உணர்வு அவரிடம் முழுவதுமாக ஆட்கொண்டு தீமை நம்மை நெருங்கி விடுமோ, நம்முடைய வாழ்க்கையில் துன்பம் வந்து விடுமோ என்ற அந்த ஒரு சிந்தனையோடு அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மோடு உடனிருக்கின்றார், அந்த ஆண்டவருடைய துணை நம்மோடு உடனிருக்கின்றது என்ற சிந்தனை அவருடைய உள்ளத்தில் ஆழமாக இருந்தது என்றால், எவ்வளவு துன்பங்கள் எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் அனைத்தையும் ஏற்றுக்கொள்வோம் என்ற மனநிலை தான் அவருடைய உள்ளத்தில் ஆழமாக இருக்கும். இது அவருடைய வாழ்வில் நாம் பார்க்கும்போது இயேசுடைய உயிர்த்தெழுதலுக்கு முன்பு வரை அவருடைய வாழ்வில் இந்த அச்ச உணர்வானது முழுவதுமாக ஆட்கொண்டுதான் இருக்கின்றது. எப்பொழுது ஆண்டவர் உயிர்த்தெழுந்து மீண்டும் அவர்களுக்கு காட்சி கொடுத்து அவருடைய உள்ளத்தை திடப்படுத்துகின்றாரோ அப்பொழுது இருந்துதான் அவர்கள் எல்லா வகையும் எதிர்த்து போராடுவதற்கான அந்த ஆண்டவருடைய துணை நம்முடைய வாழ்வில் எப்பொழுதும் இருக்கின்றது, அந்த ஆண்டவர் நம்மோடு உடன் இருக்கின்றார் என்பதனை உணர்ந்த அந்த நொடியில் தான் அவர்கள் அனைவரையும் எதிர்த்து இறை வார்த்தையை அறிவிக்கக்கூடியவர்களாக மாறுகின்றார்கள். இன்று அந்த சீடர்களைப் போலத்தான் நீங்களும் நானும் பல நேரங்களில் அந்த ஆண்டவருடைய பிரசன்னத்தை மறந்து, அந்த ஆண்டவருடைய உடனிருப்பை மறந்து அச்சத்தினால் ஆட்கொள்ளப்படுகின்றோம். நம்முடைய வாழ்க்கையில் துன்பம் வரும்போது அந்த துன்பத்தை எவ்வாறு சமாளிப்பது, அந்த துன்பத்தை எவ்வாறு எதிர்கொள்வது என்ற அந்த அச்ச உணர்வானது நம்முடைய வாழ்வில் முழுவதுமாக ஆட்கொள்கின்றது. அவ்வாறு ஆட்கொள்வதனால் நாம் கடவுளை பெரும்பாலான நேரங்களில் மறந்து விடுகின்றோம். என்னுடைய ஆண்டவர் என்னோடு உடன் இருக்கின்றார், என்னுடைய ஆண்டவர் இதனால் வரை என்னை வழிநடத்திய ஆண்டவர் என்னை கைவிட்டு விடமாட்டார், என்னை எப்பொழுதுமே கரம் பிடித்து வழிநடத்துவார் என்ற அந்த ஆண்டவர் மீது கொண்டிருக்கக்கூடிய அந்த நம்பிக்கை நம்முடைய வாழ்க்கையில் இருக்கின்றது என்றால், அவ்வாறு இருக்கும்போது இவ்வாறு எழக்கூடிய அந்த அச்ச உணர்வு நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு எவ்வித ஒரு பயத்தையும் கொடுக்காது. அன்பிற்குரியவர்களே, இன்று நம்முடைய வாழ்க்கையில் அந்த அச்ச உணர்வு எல்லோருடைய வாழ்க்கையும் எழக்கூடியதாக இருக்கின்றது. ஆனால் அது நேர்மறை அச்சங்களாக இருக்கின்றதா, எதிர்மறை அச்ச உணர்வாக இருக்கின்றதா என்று சிந்தித்து பார்ப்போம். இவ்வாறு நேர்மறை அச்சங்களாக இருக்கின்றது என்றால், என்னுடைய வரும் காலத்தில் எனக்கு கடன் வரும் என்று நாம் நினைத்து ஒரு அச்ச உணர்வு எழுந்தது என்றால், இப்பொழுது இருந்தே என்னுடைய வாழ்விற்கு தேவையானதை சிறிது சிறிதாக சேமித்து வைப்பேன் என்ற அந்த ஒரு செயல்பாட்டிற்கு அழைத்து செல்லக்கூடியதாக இருக்கும். இந்த அச்ச உணர்வானது நேர்மறையான ஒரு அச்சமாக இருக்கும். ஆனால் எதிர்மறையான அச்சம் என்று சிந்திக்கும் போது, நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஏதேனும் ஒரு நற்செயல் தொடங்கினோம் என்றால், இவ்வாறு செய்யும் போது பலரும் என்னை பற்றி எவ்வாறு பேசுவார்கள், பிறர் நம்மை பற்றி எவ்வாறு பேசுவார்கள், எவ்வாறு நினைப்பார்கள் என்று பிறரை குறித்து அதிகமாக நாம் சிந்திக்கும் போதும், நம்முடைய வாழ்க்கையில் ஒரு தாழ்வு மனப்பான்மையோடு இவ்வாறு நாம் சிந்தித்து வாழும் போதெல்லாம் நம் உள்ளத்தில் எழக்கூடிய அந்த அச்ச உணர்வானது எதிர்மறை அச்சங்களாக இருக்கின்றது. இவ்வாறு எதிர்மறை அச்சங்களாக இருக்கும்போது அந்த ஆண்டவருடைய உடனிருப்பையும் பிரசன்னத்தையும் நம்முடைய வாழ்க்கையில் உணரக்கூடியவர்களாக நம்மால் வாழ முடியாது. எனவே அந்த ஆண்டவருடைய உடனிருப்பையும் பிரசன்னத்தையும் உணரக்கூடியவர்களாக நாம் வாழும்போது நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் உடனிருக்கின்றார் என்ற அந்த நம்பிக்கையானது எல்லா வகை அச்சத்திலிருந்தும் நம்மை மீட்டு நம்மை ஒரு துணிவோடு நம்முடைய வாழ்க்கையில் செயல்பட நமக்கு அழைப்பு கொடுக்கும். அவ்வாறு அந்த அழைப்பை எதிர்கொண்டவர்களாக வாழ தொடர்ந்து பலியில் இணைந்து ஜெபிப்போம்.
அர்ப்பணித்தோம். அனைத்தும் பகிர்ந்தே வாழுவோம். அன்பிற்கே எம்மை அர்ப்பணித்தோம். அனைத்தும் பகிர்ந்தே வாழுவோம். இதுவே எம் காணிக்கை, இதுவே எம் காணிக்கை, இதுவே எம் காணிக்கை, இதுவே எம் காணிக்கை. அன்பிற்கே எம்மை அர்ப்பணித்தோம். அனைத்தும் பகிர்ந்தே வாழுவோம். எமது காணிக்கை உமது ஆவியால் புனிதமாக வேண்டும். இதனால் அகிலமே வாழ்வின் பாதையை இன்றே காண வேண்டும். எங்கள் உழைப்பின் பயன்களும் நிலத்தின் கோடைகளும் உமக்கு புகழ் தர உலகம் உயர்ந்திட எம்மையை பலி தந்தோ. அன்பிற்கே எம்மை அர்ப்பணித்தோம். அனைத்தும் பகிர்ந்தே சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்படி எல்லாம் இறைவனை கேட்டதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது திருப்பையிலிருந்து கையில் கொள்வாராக. ஆண்டவரையும் திருமகனின் மன்னக பிறப்பாலும் கன்னிமரியாவின் தாய்மையாலும் நீ புனிதப்படுத்தியுள்ள இக்காலத்தை நாங்கள் கொண்டாடுகின்றோம். இக்காணிக்கை எங்களை புனிதப்படுத்தவும் அவரில் நாங்கள் புதுப்பிறப்பு அடையவும் அருள் புரிவீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதை எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, இன்றும் உள்ள எல்லாம் உள்ள இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவின் வணக்க நாளில் நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்து மாட்சிப்படுத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். தூய ஆவி நிழலிட்டதால் அந்த அன்னை உம்முடைய ஒரே திருமகனை கருத்தாங்கி தமது கன்னிமையின் மாட்சியில் நிலைத்து நின்று நிலையான ஒளியாக்கி எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகுக்கு அளித்தார். அவர் வழியாகவே உமது மாண்பை வானத்துதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோரும் திருமுன் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றிலுள்ள ஆற்றல்களும் சராபீன்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின்
கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வரும் அளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரம் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன்னின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களான எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரை, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரம். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தவராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்ட இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளோமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்துதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும்.
இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். அவ்விருந்தை உண்டிட சென்றிடுவோம் இன்பம் பொங்க. செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். அவ்விருந்தை உண்டிட சென்றிடுவோம் இன்பம் பொங்க. இறைவன் தரும் விருந்தீது, அதை உண்ண தடை என்ன? உறைய வரும் இறைவனை நாம் ஏற்க தடை என்ன? இறைவன் தரும் விருந்தீது, அதை உண்ண தடை என்ன? உறைய வரும் இறைவனை நாம் ஏற்க தடை என்ன? உள்ள கதவு திறந்தது, அதன் உள்ளே வாழுவார். உவகை என்னும் ஒளி கொணர்ந்து என்னை ஆளுவார். கிறிஸ்துவின் ஆன்மாவே, என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திருவுடலே, என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு இரத்தமே, எனக்கு எழுச்சியோட்டும்.
கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவி சாயும். உம் திரு காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதே. தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழச் செய்யும். ஆமென். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, மனிதரானும் வார்த்தையானவரின் உடலையும் இரத்தத்தையும் உட்கொண்ட நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். அதனால் புனித கன்னி மரியாவின் நினைவாக நாங்கள் மகிழ்வுடன் பெற்றுக் கொண்டுள்ள இவ்விண்ணக மறைபொருள்கள் அதேவும் திருமகனின் இறைத்தன்மையில் நாங்கள் என்றும் பங்கு பெற செய்வனவாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். இடைவிடாசகாய மாதாவே, உமது பிள்ளைகளுக்காக வேண்டிக் கொள்ளும். இடைவிடாசகாய மாதாவே, உமது பிள்ளைகளுக்காக வேண்டிக் கொள்ளும். இடைவிடாசகாய மாதாவே, உமது பிள்ளைகளுக்காக வேண்டிக் கொள்ளும். அருள் நிறைந்தவரே வாழ்க. இன்று வானதூதரால் வாழ்த்தப்பட்ட அன்னையே, இறை மகனுக்கு தாயாகும் பேறு பெற்ற அன்னையே, இறைவனை எப்பொழுதும் பற்றி நின்று சிறந்த நம்பிக்கை வாழ்ந்தீரே. நாங்களும் உம்மை பின்பற்றி ஆழமான நம்பிக்கை கொண்டு வாழ அன்புடன் எங்களை வழிநடத்தும். இதோ ஆண்டவருடைய அடிமை, உமது வார்த்தையின்படியே எனக்கு ஆகட்டும் என்றுரைத்த மரியே, இறைவார்த்தைக்கு கீழ்ப்படிந்து கடவுளின் விருப்பத்தையே நிறைவேற்றி வாழ்ந்தீரே. நாங்கள் இறைவார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வாழ எங்களை வழிநடத்தியறிலும். ஒவ்வொரு காரியத்திலும் இறை விருப்பத்தை அறிந்து எங்கள் வாழ்வை அமைத்து கொள்ள எங்களை வழிநடத்தும். இறை எதிர்நோக்கில் உறுதியாய் நிலைத்திருந்த தாயே, எல்லா வேளையிலும் இறைவனின் பராமரிப்பை சார்ந்து நின்றீரே. ஒரே மகன் இயேசு சிலுவை மரணத்தை ஏற்றுக்கொண்ட வேளையிலும் இறைவனில் உமது எதிர்நோக்கை இழக்காமல் இருந்தீரே. நாங்களும் இறை எதிர்நோக்கில் நிலைத்து வாழ வரம் பெற்று தாரும். சகாயத்தாயே அம்மா, எங்கள் ஏக்கங்கள், தேவைகள், கவலைகள் ஆகிய அனைத்தையும் உமது கைகளில் அளிக்கின்றோம். வழியாக மன்றாடும் எங்கள் ஜெபங்களை கேட்டு பரிவுள்ள இறைவன் எங்கள் தேவைகளை நிறைவேற்றி கவலைகளை போக்கி கண்ணீரை துடைத்து
ஆறுதலும் நம்பிக்கையும் வழங்குவார் என நம்புகின்றோம். வாழ்வில் சோதனைகளையும் துன்பங்களையும் போராட்டங்களையும் சந்திக்கும் பொழுது மன உறுதியுடன் வாழ அருள் பெற்று தாரும். இறை தந்தையின் பரிவும் எங்கள் அன்பு தாயான உமது அரவணைப்பும் என்றும் உண்டு என்னும் எதிர்நோக்குடன் வாழ எங்களை வழிநடத்தும். மனத்தளர்ச்சி அடையாமல் இறை எதிர்நோக்கில் வாழ்நாள் முழுவதும் நிலைத்து வாழ வரம்பெற்று தாரும் தாயே. சகாய தாயி, எலிசபெத்துக்கு பேறுகால வேளையில் பணிவிடை புரிய சென்றீரே. கானாவு திருமணத்தில் திருமண வீட்டார் மீது அன்பும் அக்கறையும் கொண்டு அவர்களுக்காகவும் திருமகனிடம் பரிந்து பேசினீரே. தன்னலம் மறுத்து அன்புள்ளம் கொண்டு வாழ எங்களை வழிநடத்தும். உம் அன்பு மகன் இயேசு சீடர்களின் காலடிகளை கழுவினார். மனித மாண்பை உணரச் செய்தார். மனித நேயத்தோடு வாழ பணித்தார். நாங்கள் ஒருவர் மற்றவரை ஏற்று மதிக்கவும் இறை சாயலை ஒவ்வொருவரிலும் கண்டு வாழவும் எங்களை வழிநடத்தும். யாரையும் தாழ்வாக கருதாமல் சமத்துவம் சகோதரத்துவம் ஆகிய மதிப்பீடுகளை பின்பற்றி வாழ நல்ல உள்ளத்தை தந்தருளும். மனித நேயத்துக்கும் அன்புக்கும் எதிரான பகை உணர்வு, வெறுப்பு, பொறாமை, பழிவாங்கும் எண்ணம் ஆகியவற்றை அகற்றி வாழ எங்களை புனிதப்படுத்தும். பகிர்ந்து வாழும் உள்ளமும் பகைவர்களை மன்னிக்கும் தாராள மனமும் தந்தருளும். உண்மைக்காக நீதிக்காக உழைக்க மன உறுதி தாரும். தொண்டு ஏற்பதற்கு அல்ல, தொண்டு ஆற்றவே வந்தேன் என்றுரைத்த உம் திருமகனை பின்பற்றி பிறருக்கு பணிபுரிவதில் நிறைவு கொண்டு வாழ எங்களை வழி நடத்தும். தாயே மாமரி, இன்றும் சகாயம் தேடினோ. தாயே மாமரி, உலகமே திசையும் மக்கள் போற்றி புகழரும். உமர் புதப்பட முன் வந்து நிற்கும் எங்களை கண்ணோக்குவே. தாயே மாமரி, இன்றும் சகாயம் தேடினோ. தாயே மாமரி, நம்மிட விடா சகாயத்தாய்க்கும் அவர் வழியாக அவருடைய திருமகனாம் இயேசுவுக்கும் நன்றி கூறுவோம். நன்றியுள்ளத்தோடு நாம் ஜெபிக்கும் பொழுது நாம் இறைவனின் அருள் கொடைகளை தொடர்ந்து நிறைவாக பெற்று வாழ தகுதி பெறுகிறோம். எனவே நம் சகாய அன்னையோடு இறைவனுக்கு நம் நன்றி அறிதலை வெளிப்படுத்துவோம். பெற்ற குழந்தையை தாய் மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன் என்று கூறிய அன்பின் நிறைவா, எங்கள் இடைவிடா சகாய தாயின் பரிந்துரை வழியாக ஒவ்வொரு நாளும் எங்களை காத்து வழிநடத்தி வருவதற்காக எங்கள் தாய் மரியாவோடு ஆண்டவரை உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். திரு அவையின் திருப்பலி, அருள் அடையாளங்கள், பக்தி முயற்சிகள், நற்செய்தி ஜபக்கூட்டங்கள் ஆகியவற்றின் வழியாக நீர் எங்களை சந்தித்து ஆசி வழங்கி வருவதற்காக எங்கள் தாய் மரியாவோடு ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். நோயிலிருந்து நலம் தந்ததற்கும் ஆபத்துகளிலிருந்து காப்பாற்றியதற்கும் பாவ வழிகளிலிருந்து மீட்டதற்கும் எங்கள் வாழ்வை நீர் செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் எங்கள் தாய் மரியாவோடு ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். எங்கள் தொழில் வியாபாரம் ஆகியவற்றை ஆசீர்வதித்ததற்கும் வேலை வாய்ப்பு தந்ததற்கும் திருமணங்கள் நல்ல விதத்தில் நடந்ததற்கும் குழந்தை பேறு கிடைத்ததற்கும் எங்கள் குடும்பங்களுக்கு செய்த பல்வேறு நன்மைகளுக்காகவும் எங்கள் தாய் மரியாவோடு ஆண்டவரை உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். தனிப்பட்ட வகையில் நாம் பெற்றுக்கொண்ட ஒவ்வொரு நன்மைகளையும் இந்த நேரத்தில் நன்றியுள்ளத்தோடு நினைவு கூர்ந்து அந்த ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். இடைவிடா சகாய அன்னையின் திருத்தலம் நாடி வந்துள்ள அன்புமிக்க சகோதரிகளே, சகோதரர்களே, நம் அன்பு இறைவன் இயேசுவின் மீது நம்பிக்கை பற்றுதல் கொண்டு அவருடைய தாய் மரியாவின் பரிந்துரையில் நம்பிக்கை கொண்டு நம் தேவைகளுக்காக இப்பொழுது இறைவனிடம் மன்றாடுவோம்.
அன்பின் நிறைவா, அனைவரையும் அன்பு செய்து தம்மையே தியாக பலியாக்கிய இயேசுவை பின்பற்றி பிறருக்கு பணிவிடை புரிவதில் நிறைவு கண்ட மரியாவையும் பின்பற்றி நாங்கள் ஒருவரையொருவர் மதித்து அன்பு செய்து ஒருவர் மற்றவரின் நல்வாழ்வுக்காக உழைத்திட அருள் தர வேண்டும் என்று எங்கள் தாய் மரியாவோடு ஆண்டவரை உம்மை மன்றாடுகின்றோம். மூவொரு இறைவா, எங்கள் குடும்பங்களில் அன்புறவு நிறைவாய் இருக்கவும், பிள்ளைகள் உடல் நலத்தோடு படிப்பிலும் பக்தியிலும் பண்பிலும் வளரவும், இளைஞர் இளம் பெண்கள் வேலைவாய்ப்பு பெறவும், தங்கள் திருமண வாழ்வை நல்ல விதத்தில் அமைத்து கொள்ளவும், எங்கள் குடும்பங்களில் சமாதானம் ஒற்றுமை என்றும் நிலவவும் அருள் தர வேண்டும் என்று எங்கள் தாய் மரியாவோடு ஆண்டவரை உம்மை மன்றாடுகின்றோம். நல்வாழ்வளிக்கும் இறைவா, எங்கள் உழைப்பு, தொழில், வியாபாரம், நாங்கள் மேற்கொள்ளும் முயற்சிகள், நல்ல காரியங்கள் ஆகிய அனைத்தையும் ஆசிர்வதித்து நல்ல பலனை தர வேண்டும் என்று எங்கள் தாய் மரியாவோடு ஆண்டவரை உம்மை மன்றாடுகின்றோம். பராமரித்து அருளும் எம் தந்தையே இறைவா, சாதியின் பெயராலும் மதத்தின் பெயராலும் ஏற்படும் சண்டைகள், சச்சரவுகள், வன்முறைகள் ஆகியன ஒழியவும், நாட்டில் ஒற்றுமை நிலைநாட்டப்படவும், ஒடுக்கப்படும் மக்கள் உரிமை வாழ்வு பெறவும், ஏழை எளிய மக்களின் வாழ்வு வளம் பெறவும் அருள் தர வேண்டும் என்று எங்கள் தாய் மரியாவோடு ஆண்டவரை உம்மை மன்றாடுகின்றோம். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக அமைதியில் இறைவனிடம் மன்றாடுவோம். நலமளிக்கும் ஜெபம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை, நம் அன்பு இறைவன் இயேசு கிறிஸ்து உடல் நோயால், மனபாரத்தால், பாவ சுமையால் அவதிப்பட்ட மக்களை தேடிச் சென்றார். அவர்களை தம் திரு கைகளால் தொட்டு குணமாக்கினார், புது வாழ்வு தந்தார். அதே இயேசு ஆண்டவர் நம்மை குணமாக்கி நல்வாழ்வு அளிக்க இப்போதும் நடுவே எழுந்தருளியுள்ளார். நாம் நலம் பெற்று வாழ நம் இடைவிடா சகாயத்தாய் நமக்காக இப்பொழுது மன்றாடுகிறார். கனானேய பெண், நூற்றோர் தலைவர் ஆகியோரின் நம்பிக்கையை நாமும் பெற்று நம் ஆண்டவர் நமக்கு நலமளித்து நல்வாழ்வு தர மன்றாடுவோம். நலமளிக்கும் நாயகனே எம் இறைவா, உம் திருமகன் இயேசு கிறிஸ்து உடல் நோயாலும், மனவேதனையாலும், பாவ சுமையாலும், வாழ்வின் பாரத்தாலும் துன்புற்ற அனைவரையும் தொட்டு குணப்படுத்தினார். மனதிற்கு மகிழ்ச்சி தந்து ஆன்மநலம் வழங்கினார். பரிவு நிறைந்த இயேசு பல்வேறு நிலையிலும் துன்புறும் எங்களையும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் கனிவுடன் கண்ணோக்கி உடல் நலம் அளித்து மன சமாதானம் அருளி ஆன்மநலம் வழங்க எங்கள் இடைவிடா சகாயத்தாயின் பரிந்துரை வழியாக நம்பிக்கையுடன் ஜெபிக்கின்றோம். ஆமேன். சுமை சுமந்து சோர்ந்திருந்த ஏழை எளியவரை அன்பு செய்த ஆண்டவர் உங்கள் சுமைகளை போக்கி உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆமேன். 12 ஆண்டுகளாய் பெரும்பாட்டினால் வருந்திய பெண்ணுக்கு நலமளித்த இயேசு உங்கள் உடல் நோய்களை போக்கி உங்களுக்கு நலம் அளிப்பாராக. ஆமேன். சக்கேயுவுக்கும் சமாரிய பெண்ணுக்கும் பாவ மன்னிப்பு அளித்த இயேசு உங்களுக்கும் பாவ மன்னிப்பு அளித்து உங்களுக்கு ஆன்ம நலம் அருள்வாராக. ஆமேன். கடற்புயலை அடக்கி சீடர்களின் பயத்தை போக்கிய இயேசு ஆண்டவர் உங்கள் கவலைகள், பிரச்சனைகள், வேதனைகள் ஆகிய அனைத்தையும் போக்கி உங்களுக்கு ஆறுதல் வழங்குவாராக. ஆமேன். நானே வாழ்வு என்று சொன்ன இறைவன் உங்கள் உழைப்பையும் தொழிலையும் வியாபாரத்தையும் நீங்கள் தொடங்கும் எல்லா நல்ல காரியங்களையும் ஆசிர்வதித்து வெற்றியும் நிறைவான வாழ்வும் தந்து உங்களை என்றும் காத்தருள்வாராக. ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் உள்ள இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவருக்கும் ஆசி வழங்குவாராக. ஆமேன். இறை மக்களின் நம்பிக்கை அறிக்கை. அன்பு நிறை சகாயத்தாயே, நீர் இறைவனின் தாய். ஆகவே மனிதர் எல்லாருக்கும் தாயானவர். சாதி மத வேறுபாடுகளை கடந்து நின்று எங்கள் எல்லாரையும் அன்பு செய்கின்றேன் என்பதை நம்புகின்றோம். எங்கள் ஒவ்வொருவரின் நல்வாழ்விலும் உமக்கு அக்கறை உண்டு என்பதை ஏற்றுக்கொள்கின்றோம். எங்கள் ஏக்கங்கள், கவலைகள், வேதனைகள் ஆகியவற்றை புரிந்து கொள்ளும் தாயுள்ளம் உமக்கு உண்டு என்னும் நம்பிக்கையோடு உமது திருத்தலம் நாடி வந்துள்ளோம். எங்கள் வாழ்வின் பயணத்தில் எங்களோடு இருக்கின்றீர். சோர்வுற்றிருக்கும் வேளையில் எங்களை தேற்றுகின்றீர். வாழ்விழந்து தவிக்கும் வேளையில் நம்பிக்கை ஊட்டுகின்றீர். ஆகவே உமது அருள் துணையில் நம்பிக்கை வைத்து எம்மையை உம்மிடம் கையளிக்கின்றோம். என்றும் உமது அன்பின் பராமரிப்பில் நிலைத்து வாழ வரம் பெற்று தாரும். ஆமே. மிகவும் இரக்கமுள்ள தாயே,
உம்மிடம் அடைக்கலம் நாடி வந்து ஆதரவை தேடி மன்றாடினோர் எவரையும் நீர் கைவிட்டதாக ஒருபோதும் உலகில் சொல்ல கேட்டதில்லை என்பதை நினைத்தருளும். கன்னியர்களுக்கு அரசியான கன்னியே, நீர் அடைக்கலம் தருபவர் என்னும் நம்பிக்கை எங்களை தூண்டுவதால் நாங்கள் உமது திருவடியை நாடி வருகின்றோம். பாவிகளாகிய நாங்கள் உமது இரக்கத்திற்காக துயரத்தோடு திருமுன் காத்து நிற்கின்றோம். மனிதராக பிறந்த வார்த்தையின் தாயே, எங்கள் மன்றாட்டை புறக்கணியாமல் கேட்டருளும். பிறப்பு நிலை பாவமின்றி கருவுற்ற புனித மரியே, பாவிகளுக்கு அடைக்கலமே, இதோ உம்முடைய அடைக்கலம் நாடி ஓடி வந்தோம். எங்கள் மீது இரக்கம் கொண்டு எங்களுக்காக உம்முடைய திருமகனிடம் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதி பெறும்படியாக இறைவனின் புனித அன்னையை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஜெபிப்போமாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, உம் அன்பு தாய் மரியாவை எங்கள் இடைவிடா சகாய தாயாக எங்களுக்கு தந்திருக்கின்றீரே. உம் அன்னையின் வழியாக நீர் மகிமை பெற விரும்புகின்றீர் என்பதையும், அவர் வழியாக மன்றாடும் எங்கள் ஜெபங்களை சிறப்பாக கேட்டு அருள் புரிகின்றீர் என்பதையும் நாங்கள் எங்கள் வாழ்வில் உணர்ந்திருக்கின்றோம். வரலாற்று சிறப்புமிக்க இடைவிடா சகாய தாயின் படத்தின் முன்பாக எங்கள் தேவைகளுக்காகவும் மக்கள் அனைவரின் தேவைகளுக்காகவும் உருக்கமுடன் ஜெபிக்கின்றோம். மரியாவை போல் நாங்கள் வாழவும் அவருடைய அன்புமிக்க பரிந்துரையினால் எங்களுக்கு தேவையான அருள் வரங்களை பெற்றுக்கொள்ளவும் வரமருளும். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. இறைவனேசுவில் அன்பிற்குரியவர்களே, இதோ நமக்கு முன் எழுந்தருளி இருக்கக்கூடிய அந்த நற்கருணை ஆண்டவரிடம் நம்மை முழுவதுமாக ஒப்புக்கொடுத்து ஜெபிப்போம். இந்த நாள் வரை நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்திய தேவன், இந்த நொடி பொழுது வரை நம்முடைய வாழ்வின் தேவைகள் ஒவ்வொன்றையும் நிறைவாக கொடுத்து நம்மை ஆசீர்வதித்த தேவன் தோ நமக்கு முன்னே எழுந்தருளி இருக்கின்றார். நம்மோடு உடனிருந்து நம்முடைய வாழ்க்கையில் நான் உனக்கு துணையாக இருக்கின்றேன், அஞ்சாதே என்று கூறிய ஆண்டவர்
நம்முடைய வாழ்க்கையில் நாம் முன்னெடுத்த ஒவ்வொரு செயல்பாடுகளையும் ஆசிர்வதித்து நம்முடைய வாழ்வு இந்த நாள் வரை நம்மை வழிநடத்திய ஆண்டவர் நமக்கு முன்னே எழுந்தருள இருக்கின்றார். நம் மீது மிகுந்த அன்பு கொண்டிருக்கக்கூடிய ஆண்டவர், என்னுடைய அன்பில் நிலைத்திருங்கள் என்று கூறிய ஆண்டவர் நமக்கு முன்னே எழுந்தருள இருக்கின்றார். அந்த ஆண்டவரிடம் நம்மை முழுவதுமாக ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். நாம் ஒரு புதிய ஆண்டிலே அடியெடுத்து வைத்து அந்த ஆண்டிலே பயணித்துக் கொண்டிருக்கின்றோம் என்றால் அது அந்த ஆண்டவருடைய துணையினால் தான். கடந்த ஆண்டு முழுவதும் நம்மை பலவிதமான துன்பங்களிலிருந்தும் போராட்டங்களிலிருந்தும் பிரச்சனைகளிலிருந்தும் போராடி வருவதற்கான அந்த ஆற்றலை கொடுத்து நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்திய ஆண்டவர் நமக்கு ஒரு புதிய ஆண்டை கொடுத்து இந்த ஆண்டிலும் வழிநடத்தி கொண்டே இருக்கின்றார். நம்மோடு உடனிருந்து கொண்டிருக்கின்றார். நம்முடைய குடும்பத்தை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கின்றார். அவருடைய பிரசன்னத்தை உணர்பவர்களாக அந்த ஆண்டவரிடத்திலே நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். அந்த ஆண்டவர் செய்த ஒவ்வொரு நன்மைகளையும் இந்த நேரத்தில் நன்றியுள்ளத்தோடு நினைவு கூர்ந்து அந்த ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். அவர் நம்முடைய வாழ்வில் செய்த ஒவ்வொரு அற்புதங்களையும் அதிசயங்களையும் இந்த நேரத்தில் நினைவு கூர்ந்து அந்த ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். அவருடைய உடனிருப்பையும் பராமரிப்பும் தொடர்ந்து வேண்டி அந்த ஆண்டவரிடம் மன்றாடுவோம். அவருடைய உடனிருப்பை எந்நாளும் உணர்ந்து அவருடைய பிரசன்னத்தை ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில் உணர்ந்து வாழ வேண்டும் என்று அந்த வரத்தை கேட்டு அந்த ஆண்டவரிடம் வேண்டுவோம். ஆண்டவரை என்னோடு வாரும் ஆண்டவரே, ஆண்டவரை என்னோடு தங்கும் ஆண்டவரை என்று அந்த ஆண்டவரை அழைப்போம். அந்த ஆண்டவர் நமக்குள் வந்து தங்கும் போது நம்முடைய வாழ்க்கையில் எவ்வித அச்சமும் நம்மை ஆட்கொள்ளாமல் அந்த ஆண்டவர் என்னோடு இருக்கின்றார், என்னுடைய ஆண்டவர் என்னை வழிநடத்துவார், என்னுடைய ஆண்டவர் எனக்கு எப்பொழுதும் துணையாக இருப்பார் என்ற அந்த நம்பிக்கையோடு நம்முடைய வாழ்க்கையில் பயணிக்க நமக்கு அந்த ஆண்டவருடைய பிரசன்னம் உதவியாக இருக்கும். அன்பு ஆண்டவரை, அதிகாலை வேளையிலே உம்மை தேடி வந்திருக்கக்கூடிய நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நம்முடைய பாதுகாப்பு கருத்து ஜெபிக்கின்றோம். அவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்தருளும் ஆண்டவரே. அன்பு தகப்பனே, அவருடைய வாழ்வில் பலவிதமான போராட்டங்களும் பலவிதமான துன்பங்கள் கஷ்டங்கள் அதே வேளையில் மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் கொடுத்திருக்கின்றோம். அந்த துன்பங்கள் நிறைந்த வேளையில் எவ்வாறு அதை ஏற்றுக்கொண்டு வாழ்வது என்ற அந்த மன திடனை அவர்களுக்கு கொடுத்து ஆசீர்வதித்திருக்கின்றீரப்பா. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். அவருடைய வாழ்வில் சந்தித்த போராட்டங்களில் போராடி வருவதற்கான அந்த ஆற்றலை கொடுத்து அவர்களை வழிநடத்தியதற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். அவர்களுக்கு நிறைவான மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் அமைதியும் கொடுத்து ஆசீர்வதித்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். அன்பு தகப்பனே, அவருடையும் அவர்களுடைய குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரையும் அது பாதத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்றோம். ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதித்தருளும் ஆண்டவரே. அவர்கள் ஒவ்வொருவரும் எந்நாளும் உடைய பிரசன்னத்தை உணர்பவர்களாகவும் நீர் காட்டக்கூடிய அந்த ஒளியின் பாதையில் பயணிக்கக்கூடியவர்களாகவும் வாழ ஆற்றலை கொடுத்தருளும் ஆண்டவரே. அவர்கள் எந்நாளும் உம்மோடு இணைந்து வாழ தேவையான அந்த ஆற்றலையும் ஆசிரியையும் நிறைவாக கொடுத்து வழி நடத்த வேண்டும் என்று நோக்கி மன்றாடுகிறோம் அப்பா. அன்பு தகப்பனே, உம்முடைய தூய ஆவி என்னும் துணையாளரை அவர்களுக்கு துணையாக அனுப்பி அருளும் ஆண்டவரே. அவருடைய வாழ்வு முழுவதும் நீர் அவர்களோடு உடனிருந்து ஆசீர்வதித்தருளும் ஆண்டவரே. அவர்கள் பணி செய்யக்கூடிய அந்த பணித்தலங்களாக இருக்கட்டும், தொழில் செய்யக்கூடிய அந்த தொழிலாக இருக்கட்டும், அவர்கள் எங்கு சென்றாலும் அவர்கள் மேற்கொள்ளக்கூடிய ஒவ்வொரு பயணங்களிலும் உடைய உடனிருப்பு அவர்களை நிறைவாக வழி நடத்த வேண்டும் என்று நோக்கி மன்றாடுகிறோம் அப்பா. உடைய உடனிருப்பும் பராமரிப்பும் அவர்களுடைய வாழ்வில் தொடர்ந்து கிடைக்கவும் அவருடைய வாழ்வில் நிறைவாக பெற்று அவர்கள் ஒவ்வொருவரையும் நீர் என்றும் வழி நடத்த வேண்டும் என்று நோக்கி மன்றாடுகிறோம் ஆண்டவரே. இந்த நாள் வரை உம்முடைய அன்னையின் வழியாக நீர் அவருடைய வாழ்வை ஆசீர்வதித்திருக்கின்றீரப்பா. குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை செல்வத்தை கொடுத்து, திருமணமாகாதவர்களுக்கு திருமண வரனை கொடுத்து, கடன் பிரச்சனையில் இருப்பவர்களுக்கு அந்த கடன் பிரச்சனையிலிருந்து முழுமையாக வெளிவருவதற்கான ஆசிரியம், நோய்களோடு இருப்பவர்களுக்கு
உமது கனிவான கருத்தால் தொட்டு அவர்களுக்கு நல்ல உடல்ல நலனையும் கொடுத்து ஆசீர்வதித்திருக்கின்றீர் ஆண்டவரே. அன்பு தகப்பனே, இதோ இன்றும் இந்த ஆலயத்திலே தங்களுடைய நோய்களை உம்மிடம் எடுத்து கூறி நலம் பெற்று செல்ல வந்திருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் அதை பார்த்து ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்றோம். உமது கனிவான கருத்தால் தொட்டு நான் விரும்புகின்றேன் உமது நோய் நீங்குக என்ற அந்த ஒற்றை வார்த்தையை நீ சொல்லும் போது ஒவ்வொருவரின் நோய்களும் முழுவதுமாக குணமடையும் என்ற அந்த நம்பிக்கையோடு இந்த ஆலயத்திலே வந்திருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் தொட்டு குணப்படுத்தும் ஆண்டவரே. அன்பு தகப்பனே, ஆலயத்திற்கு வர முடியாமல் இணையத்திலே பார்த்து ஜெபிக்கக்கூடிய ஒவ்வொருவருக்காகவும் மன்றாடுகிறோம் அப்பா. அன்பு தகப்பனே, ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதித்தருளும் ஆண்டவரே. உம்முடைய அருளாலும் ஆசிராலும் இவர்கள் ஒவ்வொருவரையும் முழுவதுமாக நிரப்பி என்றும் நீர் உம்முடைய பாதையில் இவர்களை வழிநடத்த வேண்டும் என்று உம்மை நோக்கி மன்றாடுகிறோம் நல்ல பிதாவே. ஆமென். தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவர்க்கும் சுதனிவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்க்கும் மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுவதாக. ஜெபிப்போமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருள் அடையாளத்தில் உம்முடைய பாடுகள் நினைவை எங்களுக்கு விட்டு சென்று உம் திருவுடல் திரு ரத்தம் ஆகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.
ஓ தூய கண்ணி தாயே, உம்மை நான் நேசிப்பேன். ஒளியுள்ள காலமும் நான் உம்மை நேசிப்பேன். ஒளியுள்ள காலமும் நான் உம்மை நேசிப்பேன். மோட்சராக்கினி தன்னை பாக்கலால் போற்றுவோம். வாக்கோடே உள்ளம் சேர வந்தனம் சாற்றுவோம். தினமும் வாழ்த்துவோம். ஓ அன்னையே, எங்கள் சகாய மரியே, தினமும் வாழ்த்துவோம். ஈதோ தந்தோம் எங்கள் இருதயம், மாதாவே நீர் கோடு மகனிடம். எப்போதும் இயேசுவை நாங்கள் எல்லோரும், எப்போதும் இயேசுவை நாங்கள் எல்லோரும் தப்பாமல் நேசிக்கும் தாயே உதவுவின் தினமும் வாழ்த்துவோம். ஓ அன்னையே, எங்கள் சகாய மரியே, தினமும் வாழ்த்துவோம். இன்றும் என்றும் மரண நேரமும் காப்பாற்றும் எங்களை கைவிடாதேயும். பொல்லாத பாவத்தில் நாங்கள் வீழாமலே, பொல்லாத பாவத்தில் நாங்கள் வீழாமலே, எல்லா வேளையுமே சகாயம் புரியும் தினமும் வாழ்த்துவோம். ஓ அன்னையே, எங்கள் சகாய மரியே, தினமும் வாழ்த்துவோம்.